ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என் பையனோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி தம்பியை இந்த ட்ரெஸ் போட்டு தான் ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தேன். அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அவனை கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, அப்புறம் அவனுக்கு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். பாருங்கள், எவ்வளோ ஃபியூஸு, டெய்ரி மில்க்கு, பர்க்கு, மஞ்சு, ஐஸ்கிரீம்ஸ் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்ன கேட்குறானோ எல்லாமே அவனுக்கு ஹாப்பியாக வாங்கி கொடுத்தேன். அன்னைக்கு ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருந்தாங்க, அதாவது ராட்டினத்துக்கு போயிருந்தாங்க. அதனால் அவனோட பர்த்டேக்கு அவங்க வர முடியல. பட் அவங்க காசு அனுப்பி விட்டுருந்தாங்க. அந்த காசில் தான் இதெல்லாம் வாங்கினோம். அவனுக்கு அவங்க அப்பா வரலன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இந்த டெய்ரி மில்க்கு பாருங்களேன், இது உண்மையாலுமே 50 ருபீஸ் தான் நினச்சேன். கடைசியாக பார்த்தா 100 ருபீஸாக. எத்தனோண்டு இருக்குது பாருங்கள் அந்த பப்ளி. ஃபேமிலி பேக்கே அவ்வளோ பெருசாக இருக்குது. இது ரொம்ப துளியோண்டாக இருக்குது. இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். எல்லா சாக்லேட்டையுமே அவனுக்கு 1-2 சாக்லேட் கொடுத்தது. மற்றது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஆனால் ஒரு விஷயம், இது எல்லாத்தையுமே அவன் அன்னைக்கே காலி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஈவினிங் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட மணி அனுப்பி கேக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஊரில் இருக்க எல்லா அண்ணா, அப்புறம் என் நாத்தனார், என் மாமியார் எல்லாரையும் கூப்பிட்டு கேக்கு வெட்டினோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் என்னென்னா அவர் இல்லை, அதுதான் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. என் தம்பி கேட்டுக்கிட்டே இருந்தான், அப்பா எங்கம்மா வரலையா, எப்போ வருவார் அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் பார்த்துட்டு வாங்க அவன் எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான்னு சொல்லிட்டு. Happy birthday to you. Happy birthday to you. Answer opposite. Hey, மூஞ்சி அது பண்ணி நெருப்பு சொல்லிடுமா? ஆபைஜி. Happy birthday to you. ஆபைஜி. Happy birthday to you. Happy birthday to you. அண்ணா தெரியுமா அண்ணா? நாளைக்கு தெரியுங்க அத. இந்த கவரை பிடிங்க. கவர் எடு. நாங்க தான் வந்து வரேன். மச்சர கூட படிச்சுட்டு பாபா கூட்ட இங்க இங்க அங்க ஏட்டணும் ஆயா இப்படி இங்க வா நான் சொன்ன போறேன். நான் அத்தைக்கு மாமாக்கு எல்லா மாமா வீட்டு போ. அவங்க வாயில போய் எடு. ஹேப்பி பர்த்டே. பர்த்டே சரி கூட்டலையா? இவனு கூட்டு. மாமா கூட்டு ஹாப்பி பர்த்டே. இந்தா கனி தோர் மாமா கேமரா தெரியல. அவரு மாமா என்ன குடுக்குறியா? கிண்ண வைக்கறதா அத கையில குடு. ஆ குடிச்சிட்டு வந்துல அடியா திவ்யா திவ்யாவுக்கு அருணா நான் கேக் ஊத்தி கொடுங்க. இந்த குடுங்க கனி சாப்பிடு இந்தா கனிஷ்கா கனிஷ்கா இந்த அழகா இந்த சரில சேர் வச்சிருங்க. மாமா கிட்ட கொடுங்க. அது ஒரு கேக் ஒரு பச்சை கொடுங்க. டாடி போய் சாப்பிட மாட்டேன்டா. அவங்க ட்ரீட் கிளம்பிட்டாங்க. மாமா கிட்ட கொடுங்க. கூட்டு அவன் கூட்டுடா. அவன் கீழே மாமா கனி 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 காசி கூட்டுறா.
காசு குட்டா சாப்பிடாத மாதிரி பண்ணிட்டாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவன் எவ்வளோ ஹாப்பியாக வந்து கேக்கு வெட்டி எல்லாருக்குமே வந்து கொடுக்க சொன்னப்போ கொடுத்தான் பார்த்தீங்களா. திரும்பி எல்லாருமே கொடுத்தாங்க. அவனுக்கும் கேக்கை ஊட்டி விட்டாங்க. அதே மாதிரி அவனுக்கு வந்து எல்லாருமே காசு கொடுத்தாங்க. அப்புறமா அவனுக்கு அவங்க அப்பா வரலன்ட்டு தோணிக்கிட்டே இருந்திருக்கு. இவன் என்ன பண்ணான்னா, அவங்க அப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணி இந்த கேக்கெலாம் வெட்டியாச்சுல்ல, இதுக்கப்புறமேட்டுக்கு அவன் வந்து வீடியோ கால் பண்ணிவிட்டு அந்த கேக்கு கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதை எடுத்து அவங்க அப்பாட்ட வந்து வெட்டி காமிச்சான். அந்த கேக்கை வந்து வெட்டி காமிச்சான். எவ்வளோ பாசம் பாருங்கள் தம்பிக்கு, ரொம்ப பாசமாக இருக்கான். பட் வந்து இங்கே வந்தாலுமே அவரால் வந்து தம்பி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் ரைஸும் வாங்கி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே வந்து ஹாப்பியாக முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷம். என் பையன் நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். என் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள்.